எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பில் காலை பிரார்த்தனை வாசிக்கிறேன். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் துவங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. நம்ம தியானம் பண்ணும்போது ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சாட்சி பாவனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்முடைய மனம் ஒன்றின் நிலையிலிருந்து தான் நாம் அனைத்தையும் கவனிக்கின்றோம். ஏனென்றால் நாம் அறிந்திருக்கின்றோம், கவனம் என்பது மனம் ஒன்றின் தன்மை. கவனம் என்பது மனம் ஒன்றிலிருந்து தான் வெளிப்படும். சாட்சி பாவனையில் நாம் இருக்கும்போது நாம் கவனத்தை வெளிப்படுத்துகின்றோம். வெறுமனே பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு விதமான கவனம் தான், மேலோட்டமான கவனம். மேலோட்டமான கவனம் என்றால் எதிலும் ஈடுபடுவதற்கான ஒரு உந்துதல் இல்லாத கவனம், சும்மா பார்த்துட்டு இருக்கிறது. இதுல கவனத்தினுடைய ஆழத்துக்கு குறைவு கிடையாது. ஆனா அதை போய் எதுவும் பண்றதுக்கு உங்களுக்கு கட்டளைகள் இல்லை. இதுதான் மேலோட்டமான கவனம் என்பது. இப்போ உதாரணத்துக்கு இங்க இங்க வந்து ஒரு எறும்பு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன்னா ஜஸ்ட் அந்த எறும்பை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த எறும்பு அங்கேருந்து கிளம்புது, ஸ்லோவாக அப்படியே நகர்ந்து 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 போகுது, ட்ராவல் பண்ணி ஒரு மீட்ரு போயிடுச்சு. இவ்வளோதான். இதுதான் மனம் ஒன்னுடைய பார்வை. இப்போ அந்த எறும்பு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. அந்த பார்வையில செயல்கள் செய்வதற்கான இன்டென்ஷன் எதுவுமே இல்லை, வெறுமனை பார்க்குறோம். இதுதான் சாட்சி பாவனையில நடக்குது, நடக்கணுன்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாப்ல நீங்க உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பஸ் வர வேண்டிய தேவை இருக்குது, இத்தனை நம்பர் பஸ் வரணும்னு. இப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க.
இந்த கவனம் வந்து இன்டென்ஷனோட கூடிய கவனம். என்ன நம்பர் வருது? இது நம்பரா? இது நம்ம பஸ் இல்ல. இந்த நம்பரா? இது நம்ம பஸ் இல்ல. ஓ, இந்த நம்பரா? இந்த பஸ் நமக்கான பஸ். ஏறணும். இப்போ நீங்க உங்களுக்கான பஸ் வராத போது பார்த்தீங்க இல்லையா? அந்த கவனம் இன்டென்ஷனுடன் கூடிய கவனம். ஓ, இது எனக்கான பஸ் இல்ல. நான் இதுல ஏறக்கூடாது. இப்போ உங்களுக்கான பஸ், இது எனக்கான பஸ், நான் ஏறணும். இப்போ ஏறுறீங்க. இப்போ இந்த கவனம் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்கும்போது உங்க பஸ்ஸை நீங்க சூஸ் பண்றதுக்காக எல்லா பஸ்ஸையுமே கவனிக்கக்கூடிய கவனம் இன்டென்ஷனுடன் கூடிய கவனம், ஈடுபாட்டுடன் கூடிய கவனம். இது மேலோட்டமான கவனம் கிடையாது. இது சாட்சி பாவனை கிடையாது. இப்போ அதே நீங்க பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கிறீங்க. எந்த பஸ்லையும் ஏறி போற பிளானே இல்லை. சும்மா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கிறீங்க. ஒரு பஸ் வருது. பஸ் வருது. இது இத்தனை நம்பர் பஸ். இன்னொரு பஸ் வருது. இது இத்தனை நம்பர் பஸ். இத்தனை பேர் ஏறுறாங்க, அத்தனை பேர் இறங்குறாங்க. இன்னொரு பஸ் வருது. இது இத்தனை நம்பர் பஸ். இத்தனை பேர் ஏறுறாங்க, இத்தனை பேர் இறங்குறாங்க. இந்த கவனம் தான் சாட்சி பாவனை. இந்த வித்தியாசத்தை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாடி உங்களுக்கு ஏறணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற இன்டென்ஷன் இருந்தது. எல்லா பஸ்ஸையும் கவனிச்சிங்க. உங்களுக்கான பஸ் வராட்டி கூட அது உங்களுக்கான பஸ் இல்லைங்கிறதுல உங்க கவனம் இருந்தது. இப்ப நீங்க ஏறுற இன்டென்ஷனே இல்லை உங்களுக்கு. அதனால எல்லா பஸ்ஸையும் ஒரே மாதிரி தான் பார்க்க போறீங்க. எந்த பஸ்ஸுக்கும் கூடுதலான கவனமும் செலுத்த போறதில்ல. எந்த பஸ்ஸையும் கவனிக்காமல் இருக்க போறதில்ல. வெறுமனே பார்த்துட்டே இருக்கு. ஸோ இந்த கவனங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுல ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, எந்த பஸ்லயும் நான் ஏறலைங்க. நான் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன். பஸ்ஸுங்கெல்லாம் வருது. ஏறுறவங்கள பார்க்குறேன், இறங்குறவங்கள பார்க்குறேன். இவ்வளவுதான். எனக்கு எந்த பஸ்லயும் ஏறணும் இன்டென்ஷன் கிடையாது. இப்போ பஸ்ஸில் ஏறணுன்ற இன்டென்ஷனோட பார்க்குறவருடைய பார்வையிலையும் கவனம் தான் வெளிப்படுது. எந்த பஸ்லயுமே நான் ஏற மாட்டேன், ஏற தேவையில்லைன்றவருடைய பார்வையிலையும் கவனம் தான் வெளிப்படுது. ஆனா ரெண்டு கவனத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார்ம் 3 பண்ணும்போது, சாட்சி பாவனையில் நாம் இருக்கும்போது நாம் வெளிப்படுத்தக்கூடிய கவனம் என்பது எந்த பஸ்ஸில் ஏறாதவர் ஒருத்தர் வெளிப்படுத்துவார் இல்லையா, அந்த மாதிரியான கவனம். சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துருக்கிறோம். மூச்சு நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எண்ணங்கள் வர்றதை நம்ம கவனிக்கிறோம். பாடியில சென்சேஷன்ஸ் வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஒரு வெறுமைத்தன்மை வர்றதை கவனிக்கிறோம். தூக்கம் வர்றதை கவனிக்கிறோம். வெளியில ஏதோ சத்தம் கேட்குது, அதை கவனிக்கிறோம். எதுலையுமே நமக்கு செயல் புரிய வேண்டும் என்ற இன்டென்ஷன் கிடையாது. ஜஸ்ட் பார்க்குறோம். ஒரு எண்ணம் வருதா? அந்த எண்ணம் வருது. இது நல்ல எண்ணமா, கெட்ட எண்ணமா? கெட்ட எண்ணம். அவ்வளவுதான். ஐயோ, கெட்ட எண்ணம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு கெட்ட எண்ணம் வரக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷன்ல நம்ம உட்காரல. நல்ல எண்ணம் வரணுன்ற இன்டென்ஷன்ல உட்காரல. எண்ணங்கள் வரும், அதை பார்ப்போம் அப்படின்ற இன்டென்ஷன்ல இன்டைரக்டா உட்கார்ந்துருக்கிறோம். ஜஸ்ட் பார்க்குறோம். ஸோ இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசங்கள் புரியும் போது இந்த ஃபார்ம் 3 இன்னும் கொஞ்சம் டீப்பரா நடக்கும். ஃபார்ம் 3 எந்த அளவுக்கு டீப்பரா, பேலன்ஸ்டா, சரியான டெக்னிக்கோட நடக்குதோ அந்த அளவுக்கு மனம் இரண்டில் இருக்கக்கூடிய பதிவுகள் பலமிழந்து போகும். ஆக்சுவலி அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஆனா அந்த டார்கெட்டை அந்த பார்வையில நம்ம வெளிப்படுத்தல. நம்ம நம்ம தியானத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஃபார்ம் 3 உடைய நோக்கம் அதுதான். ஆனா ஃபார்ம் 3 செய்யும்போது நம்ம கடைபிடிக்கக்கூடிய டெக்னிக்ஸ் உடைய நோக்கம் அது கிடையாது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஃபார்ம் 3 ஒரு நோக்கத்துக்காக தான் செய்கிறோம். ஆனா ஃபார்ம் 3ல செய்யும்போது எந்த நோக்கத்தின் அடிப்படையை கொண்ட பார்வையையும் கவனத்தையும் வெளிப்படுத்தவில்லை, வெறுமனே பார்க்கிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது ஒரு மருத்துவம். தியானம் என்பது ஒரு தெரப்பி. இந்த தெரப்பி எப்படியெல்லாம் வேலை செய்யுது, இந்த தெரப்பியை நமக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கணும், எப்படி அதை செயல்படுத்திக்கணுன்ற நுட்பம் தான் இங்கே நம்ம கற்றுக்கிறோம். அக்குபஞ்சரில் வந்து ஒரு பாயிண்ட்டை பற்றி படிக்கிறோம்ல, இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் இந்தந்த எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணுது, இந்த பாயிண்ட்டை போட்டிங்கன்னா வெளியிலேருந்து இந்த எனர்ஜி வரும், உள்ளே இங்கே கனெக்ட் ஆகும், இந்த ஃபேமிலியிலேருந்து அந்த ஃபேமிலிக்கு, இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி
இந்த கவனத்தினுடைய தன்மை, கவனத்தின் இரு தன்மைகள். சாட்சி பாவனையிலையும் கவனம் தான் வெளிப்படுது. நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கும் கவனத்தை தான் வெளிப்படுத்துறோம். அப்ப 2 கவனத்துக்கு என்னங்க வித்தியாசம்னா இதுதான். அந்த ஒரு ஒரு இன்டென்டிவான ஒரு ஃபோக்கஸ் கிடையாது சாட்சி பாவனையில. வெறுமனே கவனம். இது எல்லாருக்குமே புரியணும். அப்பதான் ஃபார்ம் 3 வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஃபார்ம் 3னுடைய ஒரு நிறைய நாள் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கணும். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய புற சூழலிலிருந்து விலகி அக சூழலுக்குள் நுழைந்து விடுவோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொடுக்கும். மூச்சின் மீது கவனம் ஏற்படும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை இயல்பான தன்மையில் கவனிக்கும். லேசான தன்மையில் கவனியுங்கள். கவனத்தோடு உணர்வும் இருக்க வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். இறைவன் நமக்காக படைத்து உயிராற்றலை அளித்துக் கொண்டிருக்கட்டும். இது நமக்காக படைக்கப்பட்ட உயிராற்றல். இதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கணும். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகுங்க. சாட்சி பாவனையில் நாம் நிலை பெற வேண்டும். சாட்சி பாவனையில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய கவனம் என்பது எந்த செயலுக்கான இன்டென்ஷனும், செயல் புரிதலுக்கான இன்டென்ஷனும் இல்லாத கவனம், வெறுமனே கவனிப்பது. அந்த கவனத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டீர்கள் என்று அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எது நடந்தாலும் நடக்கட்டும். உடலிலும் மனதிலும் எது நடந்தாலும் நடக்கட்டும். நடக்கத்தான் செய்யும், எதுவுமே நடக்காமல் இருக்க. அவைகளை வெறுமனே கவனியுங்கள். எந்த செயல் நோக்கமும் இன்றி அவைகளை கவனிக்க வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கும். அதிட்டானாவை மிக உறுதியாக பேண வேண்டும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கு. தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஸோ இன்னைக்கு கவனங்களின் இரு தன்மைகளை நாம் புரிந்து கொண்டோம். இது ஃபார்ம் 3ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டீச்சிங், முக்கியமான ஒரு தியரி. செயல் நோக்கத்துடன் கூடிய கவனம், அதாவது ஒரு செயலை செய்யணுன்ற இன்டென்ஷனுக்காக வெளிப்படுத்துற கவனம் வேறு. எந்த செயலையும் நான் செய்ய போறது இல்லை, சும்மா பார்க்குறேன் அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கவனம் வேறு. எந்த செயலும் செய்யலை, சும்மா பார்க்குறேன்ற ஒரு தன்மையில் வெளிப்படுற கவனம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சாட்சி பாவனை. செயல் நோக்கங்களுடன் கூடிய கவனத்தில் அனைத்தும் நெருக்கமாகிறது. மனம் ஒன்றும் மனம் இரண்டும் சக்தி உடலும் பருவுடலும் இணக்கமாகிறது, நெருக்கமாகிறது, எல்லாமே கூடி வருது. ஏன்னா ஒரு செயலை செய்ய போறாங்கல்ல, ரைட்? செயல் நோக்கம் இல்லாத கவனத்தில், அதாவது சாட்சி பாவனையில் இடைவெளி உருவாகிறது. எல்லாமே விலகி போறாங்க, எல்லாமே விலகி போறாங்க. பொதுவாகவே ஒன்றை நீங்க கவனிக்கிறீங்கனாலே அதுல இருந்து தூரமாகறீங்கன்னு தான் அர்த்தம். அப்பதான் நீங்க கவனிக்க முடியும். இப்ப கிட்ட இருந்து ஒன்றை கவனிக்கிறதுங்கிறது முடியாது. அப்படி தூரமா போனாதான் கவனிக்க முடியும், சுத்தி சுத்தி பார்க்க முடியும். ஓ, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. இது கவனம். இப்ப கவனம் என்றாலே இடைவெளியை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். சாட்சி பாவனையினுடைய கவனம் இடைவெளியை ஏற்படுத்துகிறது. செயல் நோக்கங்களுடன் கூடிய கவனம் இடைவெளியை இல்லாமல் ஆக்குகிறது. ஏனென்றால் இடைவெளி இல்லாமல் இருந்தால்தான் செயல் புரிய முடியும். இப்ப நம்ம தான் செயல் தப்பு தப்பா புரிகிறோமே. சரி, நம்மனா மனம் ரெண்டுடைய தூண்டல்களின் அடிப்படையில செயல் தப்பு தப்பா நடக்குது இல்லையா. இப்ப என்ன பண்ணணும், இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்கல்ல, 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவோம், 2 பேர் பிரிஞ்சு உட்காருங்க, தள்ளி தள்ளி உட்காருங்க, நீ அந்த பெஞ்சில் உட்கார், நீ இந்த பெஞ்சில் உட்கார். இது நடக்குதா இல்லையா? அப்போ ஒழுங்கு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும். ஓவரா நெருக்கமா இருந்ததுனால தான் பிரச்சனையே. இப்போ கொஞ்சம் இடைவெளி. சாட்சி பாவனையில் இடைவெளி ஏற்படுகிறது. நாம உலகத்துல செயல்படும்போது இடைவெளி இல்லை. சாட்சி பாவனை, உலக செயல்பாடுகள், இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு இணக்கம் செயல்பாடுகள்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்தும், ஒழுங்கை ஏற்படுத்தும், நன்மைகளை ஏற்படுத்தும், மேன்மைகளை ஏற்படுத்தும். இதுதான் சாட்சி பாவனையினுடைய தெரப்பியூட்டிக் தியரி, பெனிஃபிட் தரதுக்கான தியரி. ஸோ எவ்ரி டைம் நம்ம சாட்சி பாவனையில் இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும், நாம இப்போ ஒரு கவனத்தை வெளிப்படுத்துறோம், இது செயல் நோக்கங்கள் இல்லாத கவனம், வெறுமனே நம்முடைய உடலிலும் மனதிலும் நிகழக்கூடியவைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். தூரமாக இருந்து, தூரம் இருக்கிறது, இடைவெளி உருவாகி இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம், ஒவ்வொன்றுக்குமே ஒரு டைம் கொடுக்குறோம், தனியா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஈவன் தோ நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு படைப்பம்சமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பேஸை நம்முடைய மனம் ஒன்னின் ஆற்றலை கொண்டு ஏற்படுத்துகின்றோம். இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் இந்த ஃபார்ம் 3னுடைய பெனிஃபிட்ஸ். ஃபார்ம் 3 கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா தியானம் ரொம்ப லேசாயிடும்.
உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது நீங்க வந்து நல்லது செய்ய போறீங்க, கெட்டது செய்ய போறீங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்தினால வந்து புஷ் பண்ணப்படுறீங்க. உங்களுடைய விழிப்புணர்வு நிலை குறைஞ்சிருக்குது. இது எப்படி தெரியுமா? சிசிடிவில எல்லாமே கவர் ஆயிடும் தானே! அந்த மாரி எல்லாமே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. எங்கெங்க தவறு நடக்குது, எங்க நம்ம வந்து சறுக்குறோம் அப்படின்றது தெரியும். இயல்பாவே தெரியும். அத நீங்க தவிர்க்கவே முடியாது. நேத்து நான் சொன்னேன் இல்லையா? ஒரு விஷயத்த தப்புன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணா தான், அத சரி பண்ணிக்க முடியும். அதேபோல ஒரு தப்பு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான், அத இன்னும் தெளிவா சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்ம் 3 அப்படிங்கிற ஒரு நுட்பம், ஒரு மருத்துவம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. அது எந்த அளவுக்கு புரிந்து கொண்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் உண்டு என்பதை விளங்கிக் கொள்வோம். அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். அடுத்த தியான வகுப்பு குறித்த நாளும், நேரமும் அறிவிக்கப்படும். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் a குட் டே.